வா தலைவா வா தலைவா வந்துட்டியா தலைவா. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விஜய் ஃபேன்ஸோட கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அண்ணா அஃபிஷியலாக பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆக போகிறாங்க. அஃபிஷியலாக அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன எப்படி அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் லைக் எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கெட் இன்டு தி வீடியோ. இது எக்ஸ்பெக்டட் தான். விஜய் அண்ணா வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வரப்போகிறது வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். பட் எப்போ வருவாங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியஸ் வந்து இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், லைக் 2026 தான் டார்கெட்டாக இருக்கும். 2024 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கட்சியோட பேர் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம். உண்மையிலே பேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு பேர் பார்த்தோன்னே. ஸோ ஒரு 3 பேஜ் டாக்குமெண்ட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து A to Z என்ன எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, என்ன ஸ்டேஜில் இப்போ இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமே கொடுத்துருந்தாங்க. ஸோ மொதல் விஷயம், எதற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதில் வந்து இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களோட கட்சி இதுக்கு எந்த விதத்தில் மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், விஜய் மக்கள் இயக்கம் ஒரு NGO. ஸோ அது மூலிமா பல வருடங்கள் பல ஏழை மக்களுக்கு பல உதவிகள் வந்து அந்த NGO மூலிமா அண்ணா வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், நல்லா தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கன்வெர்ட் பண்ணணும், எதுக்கு வந்து நீங்கள் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வரணும், உதவி செய்யணும்னா நீங்கள் NGOவாகவே செய்யலாம், இதுக்கு வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து அண்ணா அடுத்த லைன்லேயே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டைன் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு, இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய சேஞ்சை உருவாக்குறதுக்கு, இந்த உதவிகள் வந்து பல பேரை போய் ரீச் ஆகிறது, பல மக்கள் எல்லா மக்களையுமே போய் ரீச் ஆகிறதுக்கு பொலிட்டிக்கல் பவர் தேவைப்படுது. சர்டைன் பாயிண்ட்டுக்கு மேலே எங்களால் போக முடியல. ஸோ இந்த காரணத்துக்காக இதை வந்து நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம், அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், 2024 நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ 2024 தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த ஒரு தொகுதியிலையும் வந்து போட்டி போடாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அது மாதிரி 2024 எந்த ஒரு பார்ட்டிக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் யாருக்குமே சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. எங்களோட டார்கெட் 2026. அண்ட் மூணாவது விஷயம், எலெக்ஷன் கமிஷனில் வந்து நாங்கள் வந்து இப்போது அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பியிருக்கோம். அவங்க வந்து அதை அப்ரூவ் பண்ணக்கப்புறம் சின்னம் கொடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் கட்சியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும், கட்சியை வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து ரொம்ப வந்து தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் டார்கெட் வந்து 2026, ரொம்ப வருஷம்லாம் இல்லை, 2 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் கட்சியை ஸ்ட்ராங் படுத்தணும், கட்சியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் 4வது விஷயம் தான் எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப சேடான ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லா விஜய் ஃபேன்ஸும் வந்து ரொம்பவே சேடாக இருந்திருப்பாங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இது பாலிடிக்ஸ்குள்ளே வருவாங்க, பட் மூவிலே அப்பப்போ நடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து அண்ணா கிளியராக அதை வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன். ஸோ கமிட் பண்ண மூவிஸை மட்டும் நான் எவ்வளோ வேகமாக முடியுமோ அதை வந்து நடிச்சுட்டு அதோட சினிமாவுக்கு வந்து குட் பை சொல்லிவிட்டு ஃபுல் டைமாக வந்து நான் பாலிடிக்ஸ்குள்ளே வந்துடுறேன். பிகாஸ் பாலிடிக்ஸ் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு ஹாபி மட்டும் எனக்கு கிடையாது, இது வந்து ஒரு ஜாப் கிடையாது, இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ வந்து லைக் நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக வரப்போகிறேன். அதனால் எனக்கு வந்து இந்த மூவி சினிமாலாம் வந்து வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து மூவிஸ்லாம், விஜய் அண்ணா மூவிஸ்லாம் மிஸ் பண்ண போகிறாங்க. இவ்வளோ வருஷங்களாக வந்து நம்ம தளபதினே பேசிட்டு திடீர்னு அதில் தளபதி இல்லையா அப்படின்னு யோசிக்கும்போது அந்த இடத்த யார் ஃபில் பண்ண வருவா, அந்த வாய்டை வந்து யார் ஃபில் பண்ண வருவா, இல்லை வந்து இதுக்கப்புறம் இனிமேல் தளபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்போ வருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம யோசிக்கலாம். காலம் தான் பதில் சொல்லணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப சேடான ஒரு விஷயம். பட் அண்ணா வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நோ மோர் மூவிஸ். ஏற்கனவே கமிட் பண்ணதை மட்டும் முடிச்சுட்டு நான் வேகமாக மக்கள் சேவைக்கு திரும்பிடுவேன் அப்படின்னு வந்துட்டு, லைக் ஹாபி மட்டும் கிடையாது, நான் வந்து ஃபுல்லாக என்னையே டெடிகேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நோ மோர் மூவிஸ். கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம், அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் பல கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும்,
நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் வந்து இதுக்கு இப்போ வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய கான்ட்ரவர்சி அவங்களோட கருத்தை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழக மக்களுக்கான நம்ம எல்லாருக்குமே தெரியும், திஸ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டர் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறது. தமிழக மக்கள் நம்ம வந்து நிறைய பேரை பார்த்துருக்கோம். இந்த ஜேர்னியில் சில பேர் தோற்று போயிருக்காங்க, சில பேர் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ரொம்ப ரொம்ப சில பேர் மட்டும்தான் யாரும் தொட முடியாத ஒரு உயரத்தை தொட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போது என்ன ஆகும்? ஸோ மறைந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், இல்லை வந்து டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், இல்லை நம்ம கேப்டனாக இருக்கட்டும், ஸோ அவங்களாம் வந்து சினிமாவில் எந்த அளவு புகழோட எந்த அளவு மக்கள் செல்வாக்கத்தோடு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பாலிடிக்ஸ்லையும் புகழோட பேரோட ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கோடு இருந்திருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து மக்களுக்கு அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், உண்மையிலே வந்து மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லாம் வந்தாங்க. அவங்க மேலே 1000 கான்ட்ரவர்சிஸ் நம்ம சொல்லலாம், நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். பட் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் தமிழ்நாட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கு, தமிழ்நாடு மக்களே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு புரியக்கூடிய, இல்லை நான் வந்து கன்க்ளூட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, உண்மையிலே மக்களுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், இந்த சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி வரவங்கள நம்ம கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் வேணான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் அந்த இன்டென்ஷன் மாறும்போது, இல்லை எங்களோட பாசத்துக்கு வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கும் போது நாங்கள் வந்து உங்களை மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த ஆர்கனைசேஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய எங்களோட சைட்லேருந்து நாங்கள் வந்து ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்லிடுறோம். இது எங்கே போவோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்து என்ன? விஜய் அண்ணா ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ விஜய் அண்ணா ஃபேன்ஸான நீங்கள் விஜய் அண்ணா திடீர்னு இப்படி ஒரு பாலிடிக்ஸில் என்ட்ரி ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போயுமே தேவை, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போயுமே தேவை. இந்த சேனலுக்கு ரொம்பவே தேவைப்படுது, ப்ளீஸ் கொடுங்க.